சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் திராவிட நாகரிகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, இரண்டும் வேறு வேறல்ல என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே திடமாக அறிவித்தவர் சர் ஜான் மார்சல். அவருடைய இந்த நூற்றாண்டு நாள் தான் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்ற பல கேள்விகள் இன்றைய தலைமுறையிடம் எழுந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். ஒரு சிந்து சமவெளி நாகரிகம்தான் திராவிட நாகரிகம் அப்படிங்கிறது ஜான் மார்சல் அறிவிக்கிறாரு. இதற்கான ஆவணங்கள் இருக்குதா? இது முதல்ல இது சிந்துவெளி பற்றி அறிவிப்படல, இது ஆவணம் சார்ந்ததில்லை. முதல்ல இது அகழாய்வுகள் சார்ந்தது. அவர் தோண்டி எடுக்கிறாங்க. முதல்ல தோண்டப்பட்ட இடம் ஹரப்பா, மொஹஞ்சதாரோங்கிற இடத்துல தோன்றாங்க. இந்த ரெண்டு இடத்துல கிடைச்ச இந்த பொருள்கள், தொல்லியல் பொருள்களை ஜான் மார்சல் முன்னால் கொடுக்குறாங்க. முதல்ல ஜான் மார்சல்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஜான் மார்சல் இந்தியாவுக்கு வரும்போது அவருடைய வயது 26 வயசில் கர்சன் பிரபு இந்த தொல்லியல் ஆய்வு கழகத்தை 3 லெவலில் இருந்தது. அதுக்கு ஒரு தலைவர் வேணுமா, டைரக்டர் ஜெனரல் வேணுமானே ஒரு ஐயப்பாடு இருந்த நேரம். ரொம்ப பட்ஜெட் குறைவாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இல்லை, இது ஒரு முக்கியமான பணின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆளை தேடுறார். அவர் நினைக்கிறாரு ஒரு இளைஞராக இருக்கணும், அவர் திறந்த மனசு உள்ளவராக இருக்கணும், தீவிரமாக ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கணும்னு நினைக்கும் போது இவருடைய பேரை பிரிட்டிஷ் மியூசியத்தில் பண்ணுறாங்க. இதை அப்போ அவர் சிட்னிக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ 26 வயசில் இந்தியாவில் இறங்கினவர் ஒரு வருஷம் இந்தியா முழுவதும் சுற்றுறார். அப்போ திருச்சி கூட வர்றார். அப்போ தான் அவர் 1902 வர்றாரு. 1904 தான் நம்ம ஆதிச்சநல்லூரை தோன்றோம். அவர் வந்ததுக்கு பின்னால் தான் ஆதிச்சநல்லூரே அலெக்சாண்டர் ரீயால் தோண்டப்படுகிறது. ஆக தமிழ் வரலாற்றோடைய அவர் தொடர்புடையவர். இந்த சிந்துவெளி அவர்கிட்ட போய் அந்த பேரில் கொடுத்தோன்னே அதை இந்த மொஹஞ்சதாரோ பண்பாடு, ஹரப்பா பண்பாடுன்னு சொல்லாமல் இது ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கும் 600 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது, வெவ்வேறு ஊர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் தோண்டியிருக்காங்கன்னா அது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? அங்கே கிடைச்ச பொறிப்பு, அங்கே இருக்க எழுத்து, அங்கே இருக்க எடைக்கல், இங்கே கிடைச்ச எடைக்கல்லும் அங்கே கிடைச்ச எடைக்கல்லும் அப்படியே துல்லியமாக இருக்குது. அதே எழுத்து அதே மாதிரி இருக்குது. அப்போ இவர் இதெல்லாம் அந்த ஒற்றுமையெல்லாம் பார்த்துட்டு இவர் சொல்கிறார் 600 கிலோமீட்டர் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய தூரம்ல. அப்போ அப்படியே கொஞ்சம் கூட இம்மி பிசகாமல் இருக்கிறதுனால இது ஒரு தரக்கட்டுப்பாடு இருந்திருக்கணும், அதுக்கு ஒரு பெரிய நிர்வாகம் இருந்திருக்கணும். இதான் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஒரு துப்பறியும் மனுஷன் மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுமோ அது மாதிரி அவருக்கு ஒரு துல்லியமாக இந்த திறந்த மனசு இல்லைன்னா நிறைய பேர் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டது, அங்கே தேடி போனவங்கலாம் மொஹஞ்சதாரோவில் ஒரு புத்த ஸ்தூபி இருக்குன்னு தான் நினச்சாங்க. அதுக்கு முன்னால் போனவங்களாம் கன்னிங்காம்லாம் போயிட்டு. அதனால அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மாறுபட்ட ஒரு புரிதலை வழங்கியவர். அப்படிங்கிறதுனால ஜான் மார்சல் நினைவு கூறப்பட வேண்டியவர், கொண்டாடப்பட வேண்டியவர். ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் நாகரிகம்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு திராவிட நாகரிகம்? இல்லை, இது இந்த கேள்வி பொதுவாக கேட்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, இதை முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். சிந்துவெளியில் எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்து இது வரைக்கும் படிக்கப்படலை, யாராலும் வாசிக்கப்படலை. நிறைய பேர் வாசித்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த வாசிப்பதற்காக முயற்சி பண்ண வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள், அஸ்கோ பர்போலா, ஐராவத மகாதேவன், இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க சொல்கிற கருத்து இது அநேகமாக திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அதை ஏன் அவங்க இது இந்த மொழின்னு சொல்ல முடியலன்னு சொன்னால் அதுக்கு ஒரு இருமொழி பொறிப்பு வேணும். அழிந்து போன ஒரு மொழியை நீங்கள் திருப்பி இப்போ வாசிக்கன்னா, இப்போ புழக்கத்தில் இருக்க ஒரு மொழியிலையும் பின்னால் புழக்கத்தில் இருந்த ஒரு மொழி, வாசிக்கத்தக்க ஒரு மொழியும் அந்த வாசிக்க முடியாத ஒரு மொழியும் ரெண்டு சேர்ந்து ஒரு கல்வெட்டு கிடைச்சதுன்னா இப்போ இதுதான் இது அதுதான் இதுங்கிற புரிதலோட இந்த மொழி என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மொழி கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறதுனால மொழியே என்னன்னு வாசிக்காமல் இருக்கும்போது அதை தமிழ்னு சொன்னான்னா திராவிடன்னு சொன்னான்னா அப்போ கொஸ்டின் இந்த தமிழா திராவிடமாங்கிற கேள்வியை ஒரு வகையான தவறான புரிதலும் சமகால அரசியலை இது மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி புகுத்தி இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா இதில் ஐயமே கிடையாது. தமிழ் ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது. எல்லாமே மொழி குடும்பம்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துங்க, சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருக்குது, அதை எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கோயில்கள் பேசக்கூடிய ஒரு மொழி இருக்குது. அதில் நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரியா இருக்குது, மராத்தி இருக்குது, குஜராத்தி இருக்குது, எத்தனையோ மொழிகள் இருக்குது. இந்த மொழியெல்லாம் இந்தோ ஆரிய மொழினா இந்தோ ஈரானியன் மொழி இருந்தது. இந்த மொழி எல்லாமே ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையது. அப்போ ஐரோப்பாங்கிற பகுதியை சேர்ந்த புரோட்டோ ஐரோப்பியன், அப்புறம் இந்திய மொழிகள் தொடர்பு புரோட்டோ இண்டோ யூரோப்பியன், அதிலிருந்து இண்டோ ஈரானியன்,
அதிலிருந்து பிரிஞ்ச இண்டோ ஆரியன், அதிலிருந்து சமஸ்கிருதம், பிராகிருதம், அதிலிருந்து குஜராத்தி, மராத்தி, வங்காளி, இப்படி தான் ஒரு மொழி பிரியும். அதே மாதிரி இந்த மொழி குடும்பம் தெற்கில் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற மொழி குடும்பங்கிறது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு மட்டும் கிடையாது. துளு இருக்கு. ஒரிசாவில் போனீங்கன்னா ஏகப்பட்ட திராவிட மொழி பழங்குடிகள் இருக்காங்க. ஜார்க்கண்டில் இருக்காங்க, சத்தீஸ்கரில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க, சிந்துவெளி பகுதியிலே பிராகுய் மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போ அவங்கள எல்லாரையும் நீ வந்து தமிழ் பேசுகிறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ வந்து இது ஒரு மொழி குடும்ப அடையாளம் தேவை. எப்படி இந்தோ ஆரியம், இந்தோ ஐரோப்பியன் சொல்கிற மாதிரி அந்த மொழி குடும்பத்தை அவர் பயன்படுத்தியதான் கால்டுவெல் வந்து திராவிட மொழி குடும்பம் சொல்கிறார். அந்த வார்த்தையும் அவர் முத கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாலேயே மகாபாரதத்தில் சொல்கிறாங்க, ராமாயணத்தை சொல்கிறாங்க. திராவிட மக்கள்னா என்னங்கிறது தெற்கில் இருக்கிறவங்கன்னு ஒரு பொருள் இருக்கு. அப்புறம் தமிழர்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த பஞ்ச திராவிடர்னு சொல்ற அந்த அந்தணர்களுடைய 5 வகை சொல்லும் போது கூர்ஜர பிராமர், மாலுவ பிராமர், கன்னட பிராமணர், ஆந்திர பிராமணன் சொல்லி திராவிட பிராமணன் அப்படின்னா மீதி இருக்கிறது தமிழ் தானே. ஆக திராவிடம் தமிழ் அப்படிங்கிற இந்த அடையாள கட்டமைப்பு வந்து அந்தந்த புரிதல்ல இந்த கான்டெக்ட்ல பேசும்போது நீங்க திராவிடத்தை ஒரு மொழி குடும்பமா புரிஞ்சுக்கணும், அரசியலா புரிஞ்சுக்க கூடாது. அதே நேரத்தில் எந்த தேவை குறித்து இப்போ நான் வந்து திராவிட மொழி குடும்பம் சொல்லாம சிந்துவெளியில் தமிழில் தான் இருக்குன்னு சொன்னா என்ற ஆதாரம் கேட்பாங்க. அப்போ இது வரைக்கும் பண்ண எல்லா ஆராய்ச்சியாளரும் உலகம் இது வந்து உலகம் சார்ந்த நடைமுறை. இப்போ நீங்கள் எப்போ வந்து புரிஞ்சுக்க வேண்டிய இப்போ கீழடியில் போய் ஒருத்தர் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட தொல்பொருள் அல்லது திராவிட பண்பாடுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. சங்க இலக்கியத்தை கையில் வச்சுட்டு திராவிட மொழியில் எழுதப்பட்டிருக்கிற இலக்கியம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அது தமிழில் தான் எழுதியிருக்கு, அது தொல்தமிழ் இலக்கியம் தான் இருக்கு. ஆனால் சிந்துவெளியில் போய் அங்கே போய் நின்றுட்டு பேசும்போது அங்கே போய் தமிழ், தெலுங்கு, மலையாளம்லாம் பேச முடியாது. அது திராவிடம் இதுவரைக்கும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஆக அந்த மொழி குடும்பம்ங்கிற லிங்குவிஸ்டிக் இந்த திராவிடம்ங்கிறதுக்கே வந்து பல டைமென்ஷன் இருக்கு, முப்பரிமாணம் இருக்கு. ஒன்று மொழியியல் சார்ந்த லிங்குவிஸ்டிக் டைமென்ஷன், 2 கல்ச்சுரல் ஐடியல் பண்பாடு சார்ந்த ஒரு அடையாளம் இருக்கு. இப்போ சில பண்பாடுகளுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறதுலேயே இருக்குல்ல, இந்த வந்து கிராஸ் கசின் வெட்டின்னு சொல்லுவாங்க. அத்தை பொண்ணு அத்தை பையன், மாமா பொண்ணு மாமா பையன் கல்யாணம் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அது இந்தியா ஃபுல்லாக கிடையாது. இது வந்து திராவிடர்களுக்கு மட்டும் உள்ளது. அப்போ திராவிடர்களுக்கு மட்டும் இந்த பழக்கம் இருக்குன்னா இந்த தமிழில் இருக்கும், கன்னடத்தில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், கன்னடாவில் இருக்கும், வட மாநிலத்தில் கூடிய திராவிட மொழிகள்லையும் இது இருக்கும். அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? அது தமிழ் திருமண உறவு முறையா இல்லை தெலுங்கு திருமண முறையா? அதுக்கு ஒரு பொது அடையாளம். அதனால தான் டிராவிடியன் கின்ஷிப் சொல்லுவாங்க, திராவிட திருமண உறவு முறைகள். ஆக பண்பாடு பற்றி பேசும்போது சில நேரங்களில் அந்த திராவிடம் அப்படின்னு பேச வேண்டியது இருக்கு, மொழி குடும்பத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. இதையும் அதையும் இது பெருசு அது பெருசுங்கிற குழப்பத்துக்கு இடமே கிடையாது. இது வேற களம், அது வேற களம். அதாவது நாளுக்கு நாள் நாகரீக மாற்றங்கள் அப்படிங்கிறது வேற வேற விதமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு புதுமையை நோக்கி போகக்கூடிய நேரத்தில் பழமையை இன்னமும் தேடணும், ஏன் தேடணும் அப்படிங்கிற கேள்விகளும் முன்னெடுது. இந்த நேரத்தில் சிந்து சமவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் இதெல்லாம் பேசணுமா, இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயம் பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்தை பேசுறவருடைய நோக்கம் பழைய பெருமையை பேசி நம்மகிட்ட எல்லாம் இருந்துச்சு, நம்மளோட வேற உலகத்துல எவனுமே சிறந்தவன் கிடையாது, நம்ம தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற மைக்கு, இந்த எடுக்கிற கேமரா, கையில் பேசுகிற டெலிஃபோன் எதுவுமே நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. அப்போ நம்ம பழைய பெருமையை வந்து நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தோம், இங்கிருந்து தான் எல்லாம் போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் பழைய பெருமை. ஆனால் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கறது கட்டாய தேவை. அந்த கடந்த காலத்தை சரியாக திருப்பி பார்த்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பலவீனங்களையும் பலங்களையும் புரிஞ்சுக்கிட்டா தான் நிகழ்காலத்தை சரியாக வழி நடத்தும். அதன் மூலமாக தான் எதிர்காலத்தை, கடந்த காலத்தை பேசுறதுடைய நோக்கம் பழம்பெருமையை பேசுறதுக்குன்னா அது தப்பு. கடந்த காலத்தை பெருமையை பேசுறதுடைய நோக்கம் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் அதுக்கு சரி. இப்போ இந்த சிந்துவெளியை பற்றியும் இந்த சங்க இலக்கியத்தினுடைய தொன்மைகளையும் பேசுறது, நீங்க எதை பேச விரும்புறீங்கன்னு அர்த்தம். சங்க இலக்கியம் வந்து பசிப்பினி மருத்துவத்தை பத்தி பேசுது, பகிர்தல் அறம், யாரையும் பட்டினி இருக்கக்கூடாது, அவன் கையில இருந்து கொடுத்து அவனுடைய பசியை போக்கணும்னு சொல்லுது. அது பசிப்பினி மருத்துவங்குது. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு அது பொருத்தம் இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்றது தேவையில்லையா? அதை சங்க இலக்கியம் வலியுறுத்துது. அப்ப கல்வியே வந்து இடையில மறுக்கப்பட்டிருக்கு. திருப்பி வந்து எல்லாருக்கும் கல்வின்னு கொண்டு வந்தது எப்ப? சங்க இலக்கிய பீரியட்ல அதை பத்தி பேசுறாங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும், உங்க வரலாறுலயே நிறைய விஷயம் காணாம போச்சே. அப்ப நடுவில் இழந்து பக்கத்தை மீட்டு எடுக்கிறாங்க. நீங்க கடந்த காலத்தை பேசிதாங்கணும். அப்ப கடந்த காலத்தை எதுக்காக பேசுங்கிறதான். நாங்களாம் கடந்த காலத்தை பேசுறது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சரியா கட்டமைக்கிறதா. நீங்க அங்க பேசும்போது கூட சொன்னீங்க, கடந்த காலம் என்று எதுவும் கிடையாது, நிகழ்காலத்தை கடந்து கடந்து நிற்கிறோம் மீண்டும் மீண்டும். ஆமா, கடந்த காலம் தான் மீண்டும் மீண்டும் கடந்து போகுது. ஹிஸ்டரி வந்து ரிப்பீட்ஸ். நீங்க எதை பார்த்தீங்கன்னாலும் இப்ப நடக்கிறது வந்து அப்ப நடந்த மாதிரி தான் இருக்கும். அதே கதை தானே இப்பயும் நடக்குது.
இப்போ நீங்கள் மகாபாரதத்தில் நடந்தது தான் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்கும், ராமாயணத்தில் நடந்தது தான் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்கும், சங்க இலக்கியத்தில் நடந்த மாதிரி தான் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் மனிதனுடைய அனுபவம் என்பது கடைசியில் பார்த்தா மனுஷன் தானே. அதே பசி, அதே ஆசை, அதே உணர்வுகள். அப்படிங்கும்போது அந்த அனுபவம் வந்து திருப்பி நம்மளை ரிப்பீட் ஆகுதுல, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். அப்போ முதலாம் உலகப் போர் நடந்தது. முதலாம் உலகப் போர் இருக்கும்போது எல்லாருமே இந்த போர்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சா, திரும்பி 2ஆம் உலகப் போர் நடந்திருக்கக்கூடாது, கலிங்க போர் நடந்திருக்கக்கூடாது, இந்த சண்டை நடந்திருக்கக்கூடாது. எத்தனை தான் நம்ம பாடம் கற்றுக்கிட்டாலும் திருப்பி அதே தப்பு தானே பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதனால தான் வரலாறு திருப்பி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அந்த அனுபவங்கள், பழைய அனுபவங்கள் நம்மளை கடந்து போகிறதுனால கடந்த காலம் நம்மை கடந்து செல்கிறது. அது முருகன் வழிபாடு அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஒரு மரபு, ஒரு தமிழ் கடவுள் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை பர்லாமாவோட ஆய்வுகளின் படி பார்த்தா சிந்து சமவெளியிலையும் முருகன் வழிபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பர்லோமா பர்போலா அவரோட ஆய்வுகள் வந்து தெரிய வருது. அப்போ சிந்து சமவெளி அப்படிங்கிறது ஒரு தமிழோட பின்னி பிணைஞ்சதுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அஸ்கோ பர்போலா வந்து அதை வாசிக்கிற முயற்சி பண்ணும்போது அவர் வந்து ஒரு வட்டமாக ஒரு வளையல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொறிப்பை வந்து இது முருகு, அவர் அதுக்கு சொல்கிறது காரணம் வந்து நம்ம முறுக்கு சுற்றுறோம்ல, அந்த முறுக்கு வட்டமாக சுற்றுறது மாதிரி வளையல் வந்து முறுக்கு வளையல் மாதிரி இருக்குல்ல, அந்த முறுக்கு மாதிரி இருக்க வளையலை வந்து இது முருகு அப்படிங்கிற பொருள் தக்கதாக இருந்துன்னு அவர் ஒரு அனுமானத்தை சொல்கிறார். இதே இது வந்து ஐராவத மகாதேவன் சார் அதில் முருகு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பயன்படுத்துகிற குறிப்பு வேற. இப்போ அவர் யாருமே முருகன் வழிபாடு இருந்ததுன்னு சொல்ல, முருகுங்கிற எழுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன், என்னுடைய எழுத்துக்கள்லையும் வந்து இருக்குன்னு சொல்லி. ஆனால் அதை ஒன்று வச்சு நீங்கள் எந்த பண்பாடெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து முருகன் பண்பாடு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்துவெளியில் அது முருகனான்னு யோசிக்கணும். எழுதாத இடத்துல பற்றி பேசுகிறத விட குறிஞ்சித்திணையினுடைய கடவுளாக இருந்த, ஒரு காதல் கடவுளாக இருந்த, வேலன்கிற பெயரோட இருந்த அந்த முருகன், எந்த முருகன்னா சங்க இலக்கியத்தில் கூட ஒரு தோழி வந்து கடவுளாயினும் ஆக மடவை மன்றங்கிறான். நீ வந்து காதல் புரியாமல் இருந்தீங்கன்னா, நீ கடவுளாக இருந்தால் கூட நீ வந்து ஒரு மடையன்தான் சொல்லி சங்க இலக்கியத்தில் ஒரு தோழி கடவுளை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பண்பாட்டை நம்ம வளர்த்து வச்சுருந்தோம். ஆனால் அதே முருகர் வந்து பின்னால் வந்து ஸ்கந்தனானதும் சுப்பிரமணியமானதும் இந்திரன் பொண்ணை கல்யாணம் பண்ணும், இந்த மாதிரி தான் வரலாறு கட்டமைக்கப்பட்டு பின்னால் திருப்பி போகுது. நீங்கள் உண்மையிலேயே கவலைப்பட வேண்டியதுன்னு சொன்னால், முருகன் எப்போ ஸ்கந்தன் ஆனார், எப்போ சுப்பிரமணியம் ஆனார், எப்போ இந்திரன் பொண்ணை கல்யாணம் பண்ணார், இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக நம்ம மீள் கட்டமைப்பு செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோமே தவிர இன்னமே வாசிக்கவே இருக்காது சிந்து வெளியில் முருகன் கும்பிடும். அப்படி பார்த்தா சிரியா பாலஸ்தீன் பகுதியிலேயே கூட முருக வழிபாட்டுக்கான தோற்றம் இருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த வேலு, இந்த சேவல் சின்னம், இதெல்லாம் வந்து ஆதிச்சநல்லூர்லையும் அந்த பாலஸ்தீன் இருக்குல்ல, சிரியாவிலையும் கிடைச்சது, அவரே அந்த பகுதியில் இருந்த வந்த கடவுள்ங்கிற ஏற்கனவே ஆதிச்சநல்லூரை போய் எழுதியிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். மொழியியல் ஆய்வுகள் நிறைய பார்க்குறீங்க, நிறைய ஆராய்ச்சியாளர்களை சந்திக்கிறீங்க, உலகம் முழுக்க பயணிக்கிறீங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு சொல்றது உண்மையா, இல்லை இது வந்து காலம் கடந்து நிற்குமா? தமிழ் மெல்ல தமிழெல்லாம் சாகாது. தமிழ் எப்போதுமே ஏன் வாழும்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு கவிதையோ அல்லது அலங்கார நடையில் பேசுகிற மேடை பேச்சோ கிடையாது. ஏன் வாழும்னா நம்ம விருப்பப்படுறதுனால கிடையாது. தமிழ் மக்களுடைய இயல்பு அது. அவங்க எங்கே போனாலும் தன்னுடைய மொழியை பற்றி தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் தன்னை தகவச்சுக்கிறது. முதல்ல வந்து பானையில் எழுதியிருக்காங்க, பாறையில் எழுதியிருக்காங்க, அப்புறம் ஏற்றுச்சுவடியில் எழுதியிருப்பாங்க, அப்புறம் அச்சுக்கலை வந்தவொடனே அச்சு புத்தகமாக பார்க்கணாங்க, இப்போ டிஜிட்டல் வந்தவொடனே இணையத்தில் எழுதுகிறோம், விக்கிபீடியா தமிழ் வந்துருச்சு. அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம கையிலே எழுதுகிறோம், கையில் தமிழை டச்சப் பண்ணுறோம், ஃபொனிட்டிக் ஃபாண்ட் இருக்குது. ஆக தமிழ் வந்து காலத்துக்கு ஏற்றபடி தன்னை தகவமைத்துக் கொள்வதனால் தமிழ் வாழும். அதனால் வந்து தமிழ் மெல்லனி சாகுங்கிற பயம்லாம் பயப்படவே வேண்டியதில்லை. தமிழ் ரொம்ப வலுவாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் தமிழை பற்றி அப்போ வாழ்ந்த தமிழர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குமோ அதை விட பல மடங்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ. ஏன்னா இப்போ தான் நம்ம கையில் புத்தகம் கிடச்சிருக்கு, சங்க இலக்கியம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, திருக்குறள் இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, சிந்து வெளியெல்லாம் கையில் கிடச்சிருக்கு, இணையம் கையில் இருக்குது, அலைபேசி கையில் இருக்குது, எல்லா இலக்கியமும் நம்ம கைக்குள்ளே வந்துருச்சு. இப்போ தமிழ் வாழாருன்னா எப்போ வாழப்போகுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை காட்டிலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய உதடுகளிலும் தான் இன்னும் தமிழ் உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையா? அது பொதுவாக அப்படின்னு அது பொதுவாக காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 இருத்தலினுடைய முக்கியத்துவம் வந்து இல்லாத போது தான் உணரப்படும், வெற்றிடத்தில் தான் அது உணரப்படும். அப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து போனதுக்கு முன்னால், இப்போ நான் வந்து ஒரிசா தமிழ்நாட்டை விட்டு 40 வருஷத்துக்கு முன்னால் போனவன், இப்போ தான் திரும்பி வந்திருக்கேன். ஆனால் நான் தொடர்ந்து தமிழோட தொடர்பு தானே இருக்கேன்.
அப்போ என்னை வந்து இன்னொரு இடத்துல கழட்டி போன, ஒருவேளை நான் இங்கே இருந்தேன்னா அந்த வேலையெல்லாம் பார்க்காம இருந்திருப்பேன். அது மாதிரி நீங்கள் இருந்து உங்களுடைய வேர்களில் இருந்து விலகி போகும்போது அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கிட்ட பார்வையில் தட்டுப்படாதவை தூர பார்வையின் துலாக்கோளில் துலங்கும். நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் டிஸ்பேஷனட்டாக பார்ப்பீங்க. அது ரெண்டாவது இல்லாமல் நம்முடைய வேர்களை பற்றிய தேடுதல் எப்பயுமே இருக்கும். அதனால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவ்வளவு ஆர்வமாக உழைக்கிறாங்க. அவங்க போட்டிருப்ப நாங்களாம் போயிருந்தோம், அமெரிக்காவுக்கு போயிருந்தோம், அவ்வளவு அருமையாக. இந்த உரை கேட்கறதுக்கே மிக முக்கியமான 2 பேர் வந்து இந்த உரை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க குடும்பத்தோட. ஜானகிராமன் சார் வந்து ஹார்வர்டில் சேர் உருவாக்குறதுக்காக இருக்கை கிரியேட் பண்ணவர். பால் பாண்டியன் அவர் டல்லாஸ்லேருந்து, இவர் வாஷிங்டன்லேருந்து வந்து குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அப்போ இது வந்து இது காரணம் வந்து தமிழ் வந்து ஒரு மாவட்ட மொழியோ மாநில மொழி கிடையாது. நான் ஒவ்வொரு உரையிலையும் சொல்கிறேன், தமிழ் வந்து ஒரு மாவட்ட மொழி அல்ல, மாநில மொழி அல்ல, அது ஒரு நாகரிகத்தின் மொழி. இன்னைக்கு கடல் கடந்து எத்தனை இடத்துல எல்லா கண்டங்களிலும் தமிழர் வாழ்கிறாங்க. பல நாடுகளில் வந்து அது அலுவலக மொழியாகவே இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, ரீயூனியன், அங்கங்கே மொரிஷியஸ், ரூபா நோட்லாம் மொரிஷியஸ்லாம் தமிழில் எழுதியிருக்கு. அப்படிங்கும்போது பல நாடுகளில் வந்து அது அலுவல் மொழியாகவே இருக்கிறதுனால தமிழ் வந்து இப்போ வந்து ஒரு மாநில மொழி கிடையாது, அது ஒரு உலக மொழி. அரிய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார்.